ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு. அது வெறும் வார்த்தைகள்ல சொல்லப்படுற கதை இல்ல, எண்கள்ல, புள்ளி விவரங்கள்ல சொல்லப்படுற கதை. இன்னைக்கு நாம பார்க்க போறது பேராவூரணியோட கதை. இது எந்த கட்சி சார்பும் இல்லாத தரவுகளை மட்டுமே வச்சு செய்யப்படுற ஒரு ஆழமான ஆளுகை அலசல். சரி, நம்ம எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டோட இதய பகுதியில இருக்கிற பேராவூரணி. எந்த ஒரு பகுப்பாய்வுக்கும் முதல் படி அந்த நிலத்தையும் அங்க வாழ்ற மக்களையும் புரிஞ்சுக்கிறது தான். வாங்க உள்ள போலாம். நம்மளோட அந்த அலசல் ஒரு 5 கட்டமா போகுது. முதல்ல பேராவூரணியோட கலை யதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். அடுத்து வாக்காளர்கள் என்ன சிக்னல் கொடுக்கறாங்கன்னு புரிஞ்சுக்குவோம். மூணாவதா அவங்களோட அதிருப்திக்கு என்ன காரணம்னு ஆழமா பார்ப்போம். நாலாவதா ஆளுகைக்கான ஒரு தெளிவான திட்ட வரைபடம். கடைசியா அந்த திட்டத்தை வச்சு எப்படி ஒரு நம்பிக்கையான மக்கள் ஆணையை உருவாக்குறதுன்னு பார்ப்போம். சரி, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். கலை யதார்த்தம், அதாவது அந்த மண்ணோட நாடி துடிப்பு முதல்ல புரிஞ்சுக்குவோம். அங்க வாழ்ற மக்களோட பொருளாதாரம், சமூகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேராவூரணியோட மொத்த மக்கள் தொகை சுமார் 2,63,000. இதுல கிட்டத்தட்ட 90% பேர் கிராமப்புறங்கள்ல தான் வாழ்றாங்க. பட்டியல் சாதியினர் 14.2%. வாக்காளர்கள் சுமார் 2,20,000 பேர். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முத்தரையார்கள் 27%, முக்குளத்தோர் 25%. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஜெயிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் நம்பி முடியாது, எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போற ஒரு கூட்டணி தான் ஜெயிக்க முடியும். இப்ப இந்த தொகுதியோட பொருளாதாரத்தை பாருங்க. இது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, அதாவது 44% பேர் விவசாய கூலிகள், இன்னொரு 19% பேர் நேரடியா விவசாயம் செய்யறவங்க. இதனால என்ன ஆகுது? வருமானம் பருவமழையையும் சீசனையும் நம்பி இருக்கு. இளைஞர்களுக்கு வேற வேலைவாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது ஒரு நிலையற்ற பொருளாதார சூழலை உருவாக்குது. சரி, பொருளாதாரம் இப்படி இருக்கு. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? தேர்தல் புள்ளி விவரங்கள் தான் மக்களோட உண்மையான குரல். அந்த எண்கள் இப்ப நம்ம கிட்ட பேச போகுது. பாருங்க, 2021 சட்டமன்ற தேர்தல்ல வாக்குப்பதிவு 77.62%. இது ரொம்பவே அதிகம். அப்படின்னா என்ன? மக்கள் அரசியல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, தங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுல தீவிரமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அதே மக்கள் நாடாளுமன்ற தேர்தல்ல ஏன் இப்படி இருக்காங்க? 2019ல 72.55%, அதுவே 2024ல 68.27% குறைஞ்சிருக்கு. 4% மேல சரிவு. இது ஒரு முக்கியமான சிக்னல். ஒருவித சலிப்பு அல்லது ஏமாற்றம் வாக்காளர்கள் கிட்ட வந்திருக்கலாம். இந்த தொகுதியில காத்து எப்படி வேணும்னா மாறுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். 2016ல பாருங்க, அதிமுக ஜெயிச்சது வெறும் 0.62% வாக்கு வித்தியாசத்துல. பயங்கரமான போட்டி. ஆனா அடுத்த 5 வருஷத்துல 2021ல திமுகவோட வெற்றி வித்தியாசம் 13.75%. இது ஒரு சின்ன மாற்றம் இல்ல, ஒரு பெரிய அலை. இங்கதான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி அடிக்குது. 2021ல சட்டமன்றத்துல பெரிய வெற்றி கிடைச்சாலும் ஆளும் கட்சிக்கு இருந்த ஆதரவு குறைய ஆரம்பிச்சிருக்கு. 2019 மக்களவை தேர்தல்ல கிட்டத்தட்ட 56% இருந்த வாக்கு வங்கி 2024ல 49%க்கும் கீழே போயிருக்கு. சட்டமன்றத்துல ஜெயிச்ச சில வருஷங்களுக்குள்ளேயே ஆதரவு இவ்வளோ குறையுதுன்னா மக்கள் மனசுல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எண்கள் சொல்லிருச்சு. ஆனா நம்மளோட வேலை அதோட முடியல. ஏன் இப்படி நடந்துச்சு? அந்த அதிருப்தியோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடுவோம் வாங்க. மக்களோட கோபத்துக்கு பின்னால 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, அடிப்படை வசதிகள்ல இருக்கிற தொடர் பற்றாக்குறை. நல்ல தண்ணி, முறையான சாலைகள், வேலைவாய்ப்பு. 2வது, இளைஞர்களோட கனவுகள். உள்ளூர்ல தொழில் வளர்ச்சி இல்லாததால அவங்க வேலை தேடி வெளியூருக்கு போறாங்க. 3வது, கஜா புயல் ஏற்படுத்தின வடு இன்னும் ஆறல. அதுக்கப்புறம் வந்த நிவாரணப் பணிகள்ல ஏற்பட்ட குறைபாடுகள். கடைசியா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். பல திட்டங்கள் பாதியில நிக்குது, நலத்திட்ட உதவிகள் தாமதமாகுது. இந்த இடத்துல நலத்திட்ட சோர்வுன்னு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து ஒருத்தருக்கு நம்ம பணமாவோ பொருளாவோ கொடுத்தா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன கேட்பாங்க? இது வேண்டாம், ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க, இல்லையா? அதுதான் இது. மக்கள் இப்ப குறுகிய கால இலவசங்களை தாண்டி நிரந்தரமான உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தலைவர்களோட பேச்சு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனிமனிதனோட கண்ணியமும் மிக உயர்ந்தது. நாம பொதுவெளியில பேசும்போது அது தகவல்களோட பொறுப்போட இருக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்களோட டேட்டா எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்க உரிமை இருக்கு. அவங்க அனுமதியை மதிக்கணும். இதுதான் ஜனநாயகத்தோட நம்பிக்கை. சரி, நம்ம பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ தீர்வுக்கு வருவோம். நோயை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அதுக்கு மருந்து கொடுக்கணும் இல்லையா? இப்போ இந்த பிரச்சனைகளை சரி செய்ய தரவுகளோட அடிப்படையில ஒரு தெளிவான திட்டத்தை பார்ப்போம்.
நம்ம திட்டம் 3 வலுவான தூங்கல் மேல நிக்குது. 1 நீர் பாதுகாப்பு, பாசன வசதிகளை மீட்டெடுக்கிறது. 2 நவீன சாலை வசதிகள், எல்லா கிராமங்களையும் இணைக்கிறது. 3 பொருளாதார தன்னிறைவு, விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி வேலை வாய்ப்பை உருவாக்குறது. முதல் திட்டம் பெரியகுளம் ஏரிய புனரமைக்கிறது. செலவு 50 கோடி ரூபாய், 18 மாசத்துல முடிக்கலாம். இதனால என்ன பலன்? 5500 ஏக்கர் நிலத்துக்கு மறுபடியும் பாசன வசதி கிடைக்கும், விவசாயிகளோட வருமானமும் அதிகமாகும். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது வெறும் 50 கோடி ரூபாய் செலவில்ல, இது ஒரு முதலீடு, மக்களோட எதிர்காலம் மேல செய்யற முதலீடு. 2வது திட்டம் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம். செலவு 30 கோடி ரூபாய், 1 வருஷத்துல முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நல்ல ரோடு இருந்தா ஒரு விவசாயி தன்னோட பொருளை சீக்கிரமா சந்தைக்கு கொண்டு போக முடியும். ஒரு மாணவன் மழைக்காலத்திலயும் பள்ளிக்கு போக முடியும். இது வெறும் ரோடு இல்ல, இது அந்த பகுதியோட உயிர்நாடி. 3வது திட்டம் ஒரு விவசாய பொருள் பதப்படுத்தும் மையம். செலவு 20 கோடி ரூபாய், 2 வருஷத்துல செயல்படுத்தலாம். இதனால நேரடியா சுமார் 200 பேருக்கு வேலை கிடைக்கும், விவசாயிகளோட விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும். இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறதை நிறுத்தி அவங்க சொந்த ஊர்லயே ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட இது வழிவகுக்கும். ஒரு அருமையான திட்டம் இருக்கு. ஆனா காகிதத்துல இருக்கிற திட்டம் எப்படி மக்கள் மனசுல நம்பிக்கையா மாறும், அதை எப்படி ஒரு மக்கள் ஆணையா மாத்துறது, அதுக்கு ஒரு தெளிவான வியூகம் வேணும். அதை இப்ப பாப்போம். இது ஒரு 4 முனை உத்தி. முதல்ல சிவனோட அம்சம், அதாவது தீமையை அழிக்கிற வேகம். எதிர்க்கட்சிகளோட தவறுகளை சுட்டிக்காட்டி குற்றம் செஞ்சவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்புன்னு ஒரு உறுதியை கொடுக்கணும். 2வது விஷ்ணுவோட அம்சம், அதாவது காத்தல். ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்கள் தொடரும், சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். 3வது பிரம்மாவோட அம்சம், அதாவது படைத்தல். இளைஞர்களுக்காக, தொழில்நுட்பத்துக்காக, நவீன விவசாயத்துக்காக புதிய திட்டங்களை உருவாக்கி ஒரு புது எதிர்காலத்தை காட்டுறது. கடைசியா துர்க்கையோட அம்சம், அதாவது பாதுகாப்பு. பெண்கள், பட்டியல் சாதியினர், சிறு விவசாயிகள் மாதிரி சமூகத்துல நலிவடைஞ்ச பிரிவினருக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு ஒரு அரவணைப்பு கொடுக்கணும். அப்போ ஒரு தலைவர் எப்படி ஒரு திட்டத்தை மக்கள் நம்பிக்கையா மாத்துறது? வெறும் பேச்சாலையா? இல்ல, உடனடியா கண்ணுக்கு தெரியற மாதிரி செயல்ல இறங்கணும். ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் மதிக்கணும். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? சிறப்பான நிர்வாகம்ங்கிறது மக்களோட தனிப்பட்ட தகவல்களோட புனிதத்தை மதிக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. மக்களோட சம்மதத்தை கேட்கறதும் அவங்க தனியுரிமையை பாதுகாக்கிறதும் வெறும் சட்ட விதிகள் இல்ல, அதுதான் அரசுக்கும் மக்களுக்குமான உறவுல இருக்கிற ஆணிவேர். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் அல்லது 08042041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.